பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை பாருங்க, நம்ம எல்லா விதத்திலும் பாருங்க நம்மளை காப்பாற்றி இருக்கிறது, கை தூக்கி எடுத்திருக்கிறது. அவருடைய இரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்திகரித்து பாவ மன்னிப்பை கொடுத்து இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளையாகவே மாற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து போற்றி கொண்டாட வேண்டுங்கிறத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர். அவ்வளோ பெரிய தேவன் நம்மை நினைத்து பார்க்க நம்ம ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவருடைய நினைவுகளில் நம்ம இருக்கிறோம், அவருடைய இருதயத்தில் நம்ம இருக்கிறோம், அவருடைய அன்பை நம்ம பெற்றோர்களாக இருக்கிறோம். இதை நினைத்து பார்த்தாலே நம்மளை விட பாக்கியவான்கள் யாரு இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே பாருங்க, இப்போ கூட நம்ம அவ்வளோ தூரம் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. எல்லா விதத்திலும் நம்ம யோசிச்சு பார்த்தா எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 தவறுகள் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் தேவன் இப்பொழுதும் அந்த அன்பின் நிமித்தம் நம்மளை மன்னிக்கிறார், நம்மளை அரவணைக்கிறார், அவருடைய காயங்களால் நம்மளை குணமாக்குகிறார், மறுபடியும் அவருடைய நீதியால் நம்மை இடைக்கட்டுகிறார், அவருடைய பரிசுத்தத்தை நம்ம அலங்கரிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன்கிறத மறந்துடாதீங்க. எந்த விதத்திலும் பிசாசினுடைய பொய்யை நம்பாதீங்க. தேவன் உன்னை வெறுக்கிறாரு, தேவன் உன்னை அவ்வளோதான் அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவரை விட்டு போயிடாதீங்க. அவர் இன்றைக்கும் உங்கள் மேலே இருக்கிற அன்பில் மாற்றம் இல்லாதவராக இருக்கிறார். ஒருவேளை அப்படி பொய்யை நம்பி போனால் அது நமக்கு தான் லாஸ். தேவன் அதற்காக நீ எவ்வளோ நாளும் தப்பு பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர்கிட்ட நம்ம வரும்போது தான் அவரை போல நம்ம மாற முடியும், இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். எல்லா விதமான நாசமோசங்களையும் நம்ம அதிலிருந்து வெளியில் வந்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும். ஆகவே தேவனோட அதிகமாக நெருங்குங்கள், அதுவே உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். அவர் தான் பாருங்க, பாவிகளை மீட்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், பிணியாளிகளுக்கே வைத்தியம் தேவைப்படுகிறது என்று தேவன் சொல்றார். ஆகவே இந்த தேவனத்துல நெருங்கி வாங்க. ஏனென்றால் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறவர். எவ்வளவு தூரம் மன்னித்திருக்கிறார் என்பதை சிலுவையில் நம்ம பார்க்கலாம். அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்காங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாருங்க அவரோட நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில நேரங்கள் ஏதாவது அவியானவர் நமக்கு தவறுகள் இருக்குன்னு உணர்த்தினாருன்னா உடனே அவர்கிட்ட சாரி கேளுங்க. அவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இங்க பாருங்க ஒரு வசனம், ஏசாயா 43:25 சொல்லுது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். கொலோசியர்ல பார்க்குறோம் இல்லையா? சிலுவையில என்ன பண்றாரு? நம்மளுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நம்ம மேல வர வேண்டிய தண்டனைகளையும் அவர் எல்லாவற்றையும் எடுத்து சிலுவையில அடித்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து குலைத்து போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் சொல்லி. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நம்மெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அதை எடுத்து அதை என்ன பண்றாரு? தன் இரத்தத்தாலே குலைத்து போட்டு எல்லா துரைத்தனங்களை, அதிகாரங்களை, வல்லமைகளை பிசாசிலிருந்து உரிந்து கொண்டு அந்தகரமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதைத்தான் இங்கே ஏசாயால சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இந்த தேவன் தான் நம் தேவன்கிறத மறந்துடாதீங்க. அவர் நிமித்தமாக நம் பாவங்களை மன்னிக்கிறவர், உன் மீறுதல்களை பாருங்க. நானே இங்கிலீஷ்ல வருது, only I am he who wipes out your எது பாவங்கள், transgressions for my own sake and I will not remember your sin. இங்கே எங்க தமிழ்ல போட்டிருக்கு, உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பாருங்க, I am the one who takes care of your sin. That's what I do. I don't keep a list of your sins அப்படின்னு போட்டிருக்கு. நான் உன்னோட பாவங்களை நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணல. மனுஷங்க நம்ம பாருங்க அப்படிலாம் செய்வோம், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் மறக்க முடியலங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் தேவன் என்ன பண்றாரு? மன்னித்து மறக்கிறவர். மறக்கிறாருன்னா அவருக்கு ஏதோ ஞாபகம் மறதி இல்லைன்னு இல்லை, ஞாபகம் மறதினாலும் மறந்துட்டாரான்னு இல்லை. மறக்கிறாருன்னா அந்த பாவத்தினால உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை, கசப்பு, வெறுப்பு, உங்க மேல இருக்கிற கோபம், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களை நேசிக்கிறார், உங்களை அரவணைக்கிறார், வாழ வைக்க துடிக்கிறார். ஆகவே இந்த தேவன் உங்களை அழைக்கிறார். மறுபடியும் பாருங்க, எங்கேயாவது தவறுகள் இருந்தால் உடனே தேவன்கிட்ட சரண்டர் பண்ணுங்க, அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னித்து மறுபடியும் உங்களை வாழ வைக்க நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு மன்னிப்பை தாராளமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த மைண்ட் செட்டில் செயல்படுங்கள். தேவன் உங்களை பெரிய காரியங்களை காண செய்வார். நன்றி தகப்பன். அப்பா நல்லவரே, வல்லவரே, இந்த சத்தியம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், பெரிய காரியங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட